வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஆர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிதம். இந்த படம் 2000 ரிலீஸ் ஆச்சு. டைரக்டர் மிஸ்டர் வசந்த். இது தமிழ்நாட்டு மக்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு காரணம் கதையாக இருந்தாலும் இன்னொரு காரணம் பிஜிஎம். ஏஆர் ரகுமான் அப்படி ஒரு இசையை கொடுத்துருந்தார். ஒவ்வொரு பாடல்களும் மனசில் என்றைக்குமே நிலச்சி நிற்கக்கூடியது. எல்லா பாடலுமே ஒரு அற்புதமான ஹிட். கதை என்னன்றது பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சித்ரா எதர்ச்சியாக சந்திச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமாட்டி அவங்களுக்குள்ள ஒரு நட்பு வளருது. அந்த நட்பு பிற்காலத்தில் ஒரு காதலாக மாறுது. அந்த காதல் கைகூடிச்சா அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ். கார்த்திக் ஒரு வீடியோகிராஃபராக ஒர்க் பண்ணுறாரு. சித்ரா ஒரு பேங்க் எம்ப்ளாயியாக இருக்காங்க. மீனாவுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும். ஏன்னா அவங்களோட ஹவுஸ் ஓனர் ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போது அர்ஜுன் வந்து அதை ஹெல்ப் பண்ணுறாரு. அவனை அடித்து துரத்துறாரு. அதுக்கப்புறமாட்டி மீனாவுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. தன்னோட பையனுக்கு வந்து சைக்கிள் ஓட்டணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆஃபீஸில் இருக்கிறவர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்பாங்க. அவங்களும் வீட்டுக்கு வந்து அந்த பையனுக்கு சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் ஒரு அடுத்த தடவை ஹெல்ப் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அவர் கேட்குற விதம் வந்து கொஞ்சம் அநாகரிகமாக இருக்கும். ஏன்னா மீனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடோவர். சைக்கிளோட கற்றுக் கொடுக்கறதுக்காக அப்ரோச் பண்ணுறதா நினச்சிட்டு ஒரு தப்பான விதத்தில் அந்த பொண்ணை அப்ரோச் பண்ணுவார். ஸோ ஒரு சாதாரண விதவை பெண் இந்த சமுதாயத்தில் எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதுவும் ஒரு தனிப்பட்ட பெண்ணாக எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டி வந்து எப்படிலாம் ஒரு பொண்ணு தனியாக இருந்தால் ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து டைரக்டர் காட்டியிருப்பார். அர்ஜுன் வந்து மைண்டுக்கு வராங்க, ஹெல்ப் கேட்குறாங்க. அதே மாதிரி இவங்க வீட்டுக்கு, அர்ஜுன் வீட்டுக்கு மீனா வராங்க. அப்போது நாகேஷ் சாரை பார்க்குறாங்க. அவங்க ஒய்ஃப் இருக்கிறாங்க. 2 பேரும் இந்த மாதிரி உங்களுக்குள்ளே எப்படி நட்பாச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. மீனாவை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போது கல்யாணத்துக்காக ஒரு கேள்வி கேட்கலாமேன்னு அப்ரோச் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எந்த பதிலும் சொல்லாமல் அவங்க அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமாட்டி கார்த்திக் கிட்டே கேட்குறாங்க சித்ரா, இந்த மாதிரி உங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி சொல்லி கேட்குறாங்களே, நீங்கள் ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு. அப்போ கார்த்திக் தன்னோட கதையை சொல்கிறாரு. இப்போ வந்து கார்த்திக் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கலாம். அவர் இதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார், பாம் டிஃப்யூசர். ஸோ அவரோட மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஜோதிகா. பாம் டிஃப்யூஸ் பண்ணுறது வந்து அவருக்கு ஒரு பேஷனான விஷயம். ஒரு பாம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயன்றது போலீஸ்காரங்க நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா அந்த பாம் டிஃப்யூசிங் பண்ணுறவங்களுக்கு நிறைய தெரியும். ஸோ இந்த வேலையை வந்து அர்ஜுன் விரும்பி பண்ணினாலும் ஜோதிகாவுக்கு அதில் ஒரு இஷ்டம் இருக்காது. ஏன்னா ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதை வந்து அவங்க நண்பர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இது அவருக்கு பிடிச்ச வேலை, அதனால் நான் வந்து அவர் இந்த வேலையை விட்டு போக சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நண்பர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அருணாவும் கார்த்திக்கும் கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருப்பாங்க. திருப்பூரில் இருக்கிற ஃபங்க்ஷனுக்காக போயிருப்பாங்க. அப்போது அவங்க வந்து ஒரு ஃபோன் கால் வருது, கார்த்திக் இந்த மாதிரி பாம் டிஃப்யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் கோயம்புத்தூர் கிளம்பி வர்றாரு. பாம் டிஃப்யூஸ் பண்ணுறாரு. சென்னை ரிட்டர்ன் ஆகிறாரு. ஏன்னா அவரோட கூட வேலை செஞ்சவருக்கு அடிபட்டுருது. அங்கே போகும்போது அவர் ஹாஸ்பிட்டல் வச்சு சொல்கிறாரு, இந்த மாதிரி அருணாவுக்கு நீ பார்க்குற வேலை பிடிக்கல, நீ இதை விட்டுரு, ஏன்னா அவன் ரொம்ப பயப்படுறான், உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு, ஏன்னா எனக்கு இன்றைக்கி அடிபட்டுருச்சு, நாளைக்கு இதே மாதிரி உனக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ அருணாவுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குன்றது அவருக்கு தெரியவே தெரியாது கார்த்திக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, கார்த்திக் வந்து அந்த வேலையை ரிசைன் பண்ணிடுறாரு. ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி உனக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி வச்சுருக்கேன் அப்படின்னு. அவங்க என்னென்னு கேட்கும்போது இந்த மாதிரி வேலையை விட்டுட்டேன்னு சொல்கிறாரு. சந்தோஷம் தாங்க முடியாமல் இமீடியட்டாக கிளம்பி வராங்க. கோயம்புத்தூர்லேருந்து சென்னை நோக்கி வராங்க. ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகுது. அருணா இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கார்த்திக் வந்து மும்பையில் வீடியோகிராஃபராக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இது வந்து கார்த்திக்கோட கதை. அதே மாதிரி மீனாக்கிட்டேயும் ஒரு சமயத்தில் உங்களோட லைஃப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மீனாவும் தன்னோட கதையை சொல்கிறாங்க. மீனா ஒரு கிராஜுவேட்டாக இருந்தாங்க. ரமேஷ் அரவிந்த் வந்து ஒரு பேங்க் எம்ப்ளாயி அண்ட் அனாத ஆசிரமங்களுக்கு நிறைய நன்கொடைகள் மற்றும் உதவிகள் செய்யக்கூடியவர். 2 பேரும் எதர்ச்சியாக பஸ்ஸில் சந்திச்சுக்கிறாங்க. அப்போது மீனாவை வந்து ஒருத்தன் தப்பாக தட்டிட்டு போயிடுறான் பின்னாடி. ஸோ பஸ்ஸில் வந்து ஒரு பொண்ணுங்க போனாங்கன்னா, இந்த மாதிரி சில ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் பஸ்ஸில் போனாங்கன்னா அவங்கள தப்பான நோக்கத்தோடு பார்க்குறது, தப்பான நோக்கத்தோட தொடுறதெல்லாம் நிறைய நடக்கும். ஸோ
ஸோ அப்படி நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் அவர் தான் வந்து தப்பு பண்ணிட்டாரு, ஐ மீன் ஸ்ரீகாந்த் தான் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு நினச்சி சித்ரா என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. மறுநாளும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அதே ஆள் மறுநாள் மறுபடியும் சித்ராவை பின்னாடி தட்டிட்டு போகிறான். நேற்று ஒருத்தனை மாட்டி விட்ட, இன்றைக்கி நீ யாரை போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஓடிடுறான். அவங்க தப்பை உணர்றாங்க. மறுபடியும் ஒரு தடவை அவங்கள சந்திக்கிறாங்க. அப்போது வந்து அவங்களோட மன்னிப்பை சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நட்பு வளருது, காதலாக மாறுது. 2 பேரும் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸ்ரீகாந்த் ஒரு பிராமின் குடும்பத்தை சேர்ந்தவர், இவங்க ஒரு நான் பிராமின். வீட்டில் எதிர்ப்பு நடக்குது. 2 பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சு சில நாட்கள் கழித்து ஸ்ரீகாந்துக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உங்கள் அம்மா உடம்புக்கு முடியாமல் இருக்காங்க, உடனே ஊட்டி கிளம்பி வா அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுறாருன்னா சென்னை டு கோயம்புத்தூர் ட்ரெயினில் கிளம்பி போகிறாரு அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக. ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகுது. அதே ட்ரெயினில் அவர் இறந்துடுறாரு. இந்த 2 ட்ரெயின் சம்பவங்கள் தான் ரொம்ப முக்கியமாகுது. ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வர ட்ரெயின்லேயும் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின்லேயும் கார்த்திக் அவங்க ஒய்ஃபை இழக்கிறாரு, சித்ரா அவங்க ஹஸ்பண்டை இழக்கிறாங்க. 2 பேருமே அவங்களோட காதலை வந்து ரொம்ப அற்புதமாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாவோட காதலுக்காக தனக்கு ரொம்ப பிடிச்ச வேலையை கார்த்திக் விட்டுருப்பார். ஸ்ரீகாந்த் மேலே வச்சுருந்த காதலுக்காக அவங்க வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும்னு நினைப்பாங்க. கல்யாணம் அவங்க இறந்ததுக்கு அப்புறமாட்டி இவங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்ப்பாங்க. ஸோ 2 பேருமே அவங்க காதல் மேலே ஒரு அற்புதமான நம்பிக்கையை மட்டும் இல்லை, அழகான அன்பையும் அதில் காட்டியிருந்தாங்க. ஸோ கதைக்களம் மூவாயி வருது. 2 பேருக்கும் 2 பேரை பற்றி தெரிஞ்சு போச்சு. 2 பேருக்கும் 2 பேரையுமே பிடிச்சிருக்கு. காதல் மலர்ந்த பிறகு இப்போ அந்த காதலை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அப்போது ஒரு காலகட்டத்தில் சித்ரா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பையன் சிவா, அவன் தான் ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஏன்னா அவனுக்காக தான் எல்லாமே நடக்குது. ஏன்னா ஒரு விதவை மறுமணம் பண்ணுறதுக்கு அந்த குழந்தையோட கருத்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் செகண்ட் மேரேஜ் நடக்காது. சொசைட்டி நிறைய பேர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால நிறைய பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையாமலே இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மீனா வந்து அந்த பையன்கிட்ட கேட்பாங்க, உனக்கு கார்த்திக் சாரை ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கும்போது வெளிப்படையாக சொல்கிறான். அப்போ கேட்குறாங்க, சரி அப்படின்னா நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கலாமா? ஓகேம்மா சூப்பர், எத்தனை நாள் இருக்க போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீ கார்த்திக் சார் அந்த தாத்தா பாட்டி எல்லாருமே ஒன்றாவே இருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சூப்பர்மா, நம்ம எல்லாருமே இருந்தால் எனக்கு ரொம்ப ஜாலி தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுறான். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் கிட்ட தன்னோட காதலை சொல்கிறதுக்கு போகிறாங்க. அதாவது கார்த்திக்கோட அப்பா அம்மா கிட்ட உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம்னு சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க, ஃபோன் பண்ண போகிறாங்க. அப்போ லக்ஷ்மி அம்மாவோட என்ட்ரி வருது. அதாவது ஸ்ரீகாந்தோட அம்மா வராங்க. என் பையனை நான் இழந்துட்டேன், உங்கள் 2 பேரையும் நான் இழக்க விரும்பலை, அதனால் நான் என்னோடய எல்லா ஆச்சாரங்கள் எல்லாத்தையுமே நான் தூக்கி போட்டுறேன், எனக்கு இப்போ நீங்கள் 2 பேர் தான் வேணும், இனிமேல் நீங்களும் என் பேருன்னு எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஊட்டிக்கு போயிடுறாங்க. இப்போ வந்து எதர்ச்சியாக ஒரு புக் கடையில் ஊட்டியில் கார்த்திக்கும் சித்ராவும் சந்திச்சுக்கிறாங்க. ரொம்ப மாதங்கள் கழித்து சந்திச்சுக்கிறாங்க. கார்த்திகை வந்து சித்ரா அவங்க மாமியார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, உங்கள் பையன் இறந்த ட்ரெயினில் தான் இவங்களோட ஒய்ஃபும் இறந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ அப்போ பேசும்போது சரி அப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்றாங்க, பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எத்தனை நாள் இருக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இன்னும் நாளைக்கு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. அப்போது அந்த பையனுக்கு வந்து நீங்கள் இன்னும் ஒரு நாள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்றைக்கி சீக்கிரமாக நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். ஸோ மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வராங்க. அதுக்குள்ளே கார்த்திக்கு டைம் ஆகுது, அவர் கிளம்புறாரு. கிளம்பும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். மீனா வந்து கேட்டிருப்பாங்க, உங்கள் அம்மா வந்து என்கிட்ட ஒன்று கேட்டாங்க, உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமான, அதுக்கான பதில் என்னால் சொல்ல முடியல அப்படின்னா. எந்தவித பேச்சுவார்த்தையுமே இருக்காது, ஒரு சத்தம் மட்டும் அப்படி நிறுத்தமாக இருக்கும். அப்போது இன்னொன்று சொல்லுவாங்க, நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இவரும் எந்த பதிலும் சொல்லியிருக்க மாட்டார். அப்போ வந்து மீனா வந்து கேட்பாங்க, நீங்கள் ஊரில் இருக்கும்போதும் பாம்பேயில் இருக்கும்போதும் என் கையால் சாப்பிடல, இங்கே இருக்கும்போதும் என் கையால் சாப்பிடல அப்படிங்கும்போது வாழ்க்கையில் எவ்வளவோ தவற விட்டுறோம், இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு போவார். அதாவது வாழ்க்கையில் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே வந்து நான் இழந்துட்டேன்,
சாப்பிட்றது ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டு போவார் கார்த்திக். ஸோ பையன் வரான், கார்த்திக் இல்லை, அவர் ஸ்டேஷன் போயிட்டார், டைம் ஆகிடுச்சுன்றதுனால. பையன் ரொம்ப வருத்தத்தில் இருக்கான். அந்த பாட்டிக்கிட்ட சொல்கிறான், இல்லை இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நீ வராமல் இருந்திருந்தோன்னா நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து பாட்டிக்கிட்டே எல்லாத்தையுமே சொல்கிறான். பாட்டி இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப மன வருத்தப்படுறாங்க. இமீடியட்டாக எல்லாருமே ஸ்டேஷனுக்கு போய் நிற்கிறாங்க, கார்த்திகை பார்க்குறாங்க. கார்த்திகை பார்த்ததும் கார்த்திக்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க, தம்பி நான் ஏற்கனவே ஒரு தப்பை வந்து தெரியாமல் பண்ணிட்டேன். இப்போ தெரிஞ்சே நான் என்னோடய பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க விரும்பலை. ஏன்னா பையன் இறந்ததுக்கு அப்புறமாட்டி அந்த மருமகளை தன்னோட மகளாகவே அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஸோ அதனால் தெரிஞ்சே இன்னொரு தப்பு செய்ய எனக்கு விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. படம் இதோட முடியுது. ஸோ இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா, நதியை பற்றின பாடலும் காற்றை பற்றின பாடலும். இதை பற்றி இன்னொரு தடவை பேசுவோம். எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, எதனால் பிடிச்சது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.